ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி வருஷத்துக்கும் கெட்டு போகாத மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் 2 நம்பர் கட் பண்ணதுக்கப்புறம் 2 கப் வரும், கடுகு 2.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 15 கிராம் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 15 கிராம், நல்லெண்ணெய் அரை கப்புக்கும் 1 ஸ்பூன் கம்மி எடுத்துக்கோங்க, அதாவது 52 ml. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 2 மாங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இதை 3 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ட்ரையாக இருக்கும். பாருங்கள், ஒரு கிளாத் விரிச்சிட்டு இது மாதிரி வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த கிளாத் வச்சுருக்கிறதால அந்த கிளாத்தில் ஈரம்லாம் இறங்கிடும். ஸோ ஈஸியாக ட்ரை ஆயிரும். ஸோ ஒரு நீட்டான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மாங்காயை வைக்கும்போது அந்த க்ரீன் ஸ்கின் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்க பல்ப் ஃபுல்லாமே நல்லா ட்ரை ஆகும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து வந்தாச்சு. இதை லைட்டாக இந்த கிளாத்தவே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இதில் இருக்க ஈரம்லாம் எடுத்துரும். இதை இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இது 1/4 கப், அதாவது 1/4 கப் மெஷர்மெண்ட் இருக்க ஒரு கப்பு. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்தால் 1/8 கப் வரும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அளந்துக்கலாம். இப்போ 1/4 கப்னால் 1/4 கப் அளவுக்கு அந்த கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்து வந்துடுங்க. ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ண தேவையில்லை, கோர்ஸ் பவுடராக இருந்தாலே ஓகே தான். அடுத்தது ஒரு பேனில் அரை கப்புக்கும் 1 ஸ்பூன் கம்மியாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஊறுகாய்க்கு. இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கடுகு பிடிச்சதும் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறட்டும். இப்போ அகைன் அந்த மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இது மிளகாய் தூளை விடவே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கடுகு வெந்தய பொடி, உப்பு இதுலேயுமே ஒரு அரை ஸ்பூன் கம்மி பண்ணிட்டேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு ஜாரில் நான் மாற்றிக்கிறேன்.
நான் வந்து செராமிக் ஜார் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஜார் இல்லைனா செராமிக் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறது இல்லை. ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத் இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ஈவினிங் டைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இதை எப்படியே விட்டுட்டு மார்னிங் எடுத்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் டே டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஊறுக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக வரும். ஸோ நீங்களும் இந்த மேங்கோ பிக்கிள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 பிக்கிள் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் நியூ யூடியூப் சேனல், ஸ்டடீஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ஹேக்ஸ், ஹெல்த் ஹேக்ஸ் போன்ற நிறைய வீடியோஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.